மிருகத்துக்கும் ஆகாரம் கொடுக்கும். அவருக்கு ஆசை, காக்கா கூட அவரை கூப்பிடணும்ல. ஆமென் சொல்லுங்களேன். காக்கா கூட கூப்பிட்ட உடனே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். இன்னொரு சங்கீதத்துல சிங்கம் கூட தனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எவ்வளவு பெரிய சிங்கமா இருந்தாலும் அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாரம். எனக்கு பாடவே தெரியாது, நான் பாடுற காக்கா கத்துற மாதிரி இருக்கும். நீ காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? நீ என்னை நினைக்கணும், நீ என்னை கூப்பிடணும், நீ என்னை நோக்கி பாடணும், நீ என்னை ஆராதிக்கணும். ஏன்னா நீ என்னை நம்பி இருந்தா எனக்கு உங்களை அவ்வளவு லவ். தனக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க அவர் பிரியமா இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும். எருசலேமே அவருக்கு பயந்து